ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஆல் ஸ்பைசஸ் போட்டுட்டு பெரிய வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இது இடையில கல் உப்பு போட்டிங்கன்னா தக்காளி வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கிடும். இன்னைக்கு நான் வந்து 2 கேஜி வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். இதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் சேர்க்கணும். இந்த பேஸ்ட் வந்து பச்சை மிளகா, தயிர், ஜீரகம், முந்திரி, கசகசா இதெல்லாம் சேர்த்து அரைச்சி இந்த பேஸ்ட் அதில் போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் எவரெஸ்ட்டோட பிரியாணி மசாலா இந்த பாக்கெட் எடுத்து போடுங்க. 2 கேஜி பிரியாணிக்கு 100 கிராம்ஸ் பாக்கெட் சரியா இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்லாம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், பட்டாணி இந்த வெஜிடபிள்லாம் போட்டு செஞ்சுக்கலாம். முதல்ல வெஜிடபிள்ஸை நல்லா மசாலாவோட நல்லா வதக்கிக்கங்க. அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். இதில் வந்து ஒரு அளவு அரிசிக்கு வந்து 2 அளவு தண்ணி சரியா இருக்கும். நான் இங்கே வந்து ரெகுலர் சாப்பாட்டு அரிசி, பொன்னி புழுங்கல் அரிசி தான் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ்ல வேணும்னாலும் சொல்லுங்க. அந்த ரெசிபி இன்னொரு வீடியோல போடுறேன். இன்னைக்கு நான் 2 கிலோ அரிசி எடுத்ததுனால அதுக்கு ஈக்குவலா 5 அளவு தண்ணி ஊத்திருக்கேன். சரியா? ஸோ இந்த அளவுல ட்ரை பண்ணி பாருங்க. கரெக்ட்டா இருக்கும். இப்போ அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கங்க. கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி நல்லா தண்ணியோட பிளெண்ட் ஆயிடும். அந்த டைம்ல தம் போட்டீங்கன்னா சரியா இருக்கும். இந்த டைம்ல அடுப்ப சிம்ல வச்சுட்டு தோசைக்கல்ல வச்சு அது மேல இந்த பாத்திரத்தை வச்சு தம் போடுங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவிட்டு நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு மூடி மேல ஒரு சின்ன வெயிட் வச்சுருங்க. அப்பதான் அதுல இருக்கிற ஆவிலாம் லீக் ஆகாம அப்படியே உள்ள நல்லா மெயின்டெயின் ஆகும். இப்போ கொஞ்ச நேரம் தம் முடிச்சுட்டு இப்போ எடுத்து பார்க்கலாம். சரியா? இந்த அளவு வந்து தைப்பூச ஸ்பெஷலுக்காக அன்னதானத்துக்காக ரெடி பண்ணது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபிய. பாருங்க இப்போ தம் எடுத்தாச்சு. அரிசி நல்லா பொல பொலன்னு வெந்திருக்கு. இங்க பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம அடி பிடிக்காம நல்லா வந்திருந்தது. நீங்களும் இந்த ரெசிபிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இது கூட கொஞ்சமா கேசரி செஞ்சு இது 2யும் சேர்த்து நாங்க அன்னதானத்துக்கு குடுத்தோம். தேங்க் யூ.